அவங்க வந்து இந்த மாதிரி 40 30 35 பேருக்கு மேலே இறந்துட்டாங்கன்னொடனே அக்கம் பக்கத்து ஊர் சேலம் உள்பட பல இடங்களில் தான் டாக்டர்களை வரவழைச்சோம் அப்படின்னாங்க. அவங்களாம் சரி போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் போஸ்ட்மார்ட்டத்தின் மூலமாக ஒரு தடயம் அளிக்கப்படும் நினைக்கல. ஏன்னா இது வந்து மரணத்தின் காரணம் எல்லாருக்கும் தெரியும். ஸ்டாம்பீடுக்கு என்ன காரணம் தான் பார்க்கணும். உங்களுக்கு புரியுங்களா? ஒருத்தர் விஷமருந்தி கொல்லப்பட்டாரா, ஒருத்தர் வந்து கத்தியால் குத்தப்பட்டாரா, ஒருத்தர் நெருப்பு வைக்கப்பட்டாரா, ஒரு நெருப்பு தற்கொலை பண்ணிக்கிட்டாரா, நெருப்பு வேற யாரை பற்ற வச்சுட்டாங்களாங்கிற கேள்விகளுக்கு வந்து நம்ம வந்து போஸ்ட்மார்ட்டம் ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? எத்தனை மணிக்கு சாப்பிட்டாரு, விஷமருந்திருக்கார மாதிரி விஷயங்கள், கழுத்து நெரிக்கப்பட்டிருக்கா, வைக்கப்பட்டிருக்காங்கிற விஷயங்கள். இது வந்து காஸ் ஆஃப் டெத்னு சொல்லுவாங்க. மரணத்திற்கான காரணம் எல்லாருக்கும் தெரியும். மூச்சு திணறல், நெரிசல். புரியுங்களா? இது 2 தான் காரணம். அது வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுத்தாலும் அதில் வந்து புதுசாக ஒன்று வரப்போகிறது அங்கே ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு புரியுங்களா? ஸ்டாம்பீடுக்கு என்ன காரணம் பார்க்கணும். மரணத்திற்கான காரணம் ஸ்டாம்பீடுக்கான காரணம் விசாரிக்க வேண்டியது. உங்களுக்கு புரியுங்களா? அப்போ இதில் வந்து ஒருத்தர் கத்தி கூத்தில் இறந்தார். இப்போ நீங்கள் வந்து 41 பேரில் ஒருத்தருக்கு வந்து கத்தி கூத்து இருந்துச்சு, அது தனி கேஸ். அது எப்படி கத்தியில் குத்தப்பட்டிருக்கணும். 41 பேருமே மூச்சு திணறல், டீஹைட்ரேஷன், உடம்புல தெம்புல எல்லாம் ஏறி மிதிச்சிருக்காங்க, மேலே போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ காஸ் ஆஃப் டெத் எல்லாருக்கும் தெரிஞ்சு தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணதில் நம்ம வந்து ஒரு பிள்ளை பார்க்க முடியாது.